ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவன அடையுதம்மா. They won't choose it up 222 to the dog change his mind. நான் வருவேன் என காத்திருந்தே அடித்தான் ஒரு நாள் ஜெகனே அவன்தான். வாய் பிளந்தே சனம் பார்த்திட வாழ்ந்தவன் போல் விளம்பாய் ஒரு நாள் எழுந்தான். கல்லாகி மூடும் அப்போது யார் எழுவா? பாரே வாழ் வீசும் போதும் நிற்காமல் போதும் நீதானே வா ஒருவா. It was written on the walls for a king, the proof and the truth rang for me. Answered every call when they beckoned, billion angels in the sky sang for me. Tried to run, I wasn't ready then. Needed all the healing she would offer. See, the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Bodies, falling by the dozen. Freedom, calling on my name to be the leader that they needed when they kneeled and seen them through the night so they could see the sun. நீயும் தூரம் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், ஒப்பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன். காலம் தாண்டி உயிர் ஊரக்கணிதேன், ராச வந்தா உலகெல்லாம் அடைஞ்சேன். ஏலே They won't choose it up 222 to the dog change his mind. தம்மமும் தர்மமும் காக்கிற பின். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு தென்காசி ஜவஹர். நான் 35 ஆண்டுகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலும் இருந்தேன். ஜூன் மாதம் ரிட்டையர் ஆகினேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சொந்த ஊர் தென்காசிக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு காலைல ஒரு இன்னும் ஜாங்கீருக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் ஊரிலே தான் போகிறேன், உங்களை பார்க்கலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய பிறந்தநாள். ஸோ நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருப்போம், அங்கே வரீங்களான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரேன். ஆயுஷ்மான் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சந்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஆயுள் ஆரோக்கியம் எப்பவும் சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலி ஸ்டாரின் பிதாமகன், எங்களின் மூத்த தலைவன், எங்களின் அன்பு செல்வன், எங்களுடைய ஐபான் சின்னியா அவர்களை என்னால் கரவசம் நல்ல கரவசம் கொடுங்க. எங்க சின்னியா வந்து 100 ஆண்டு காலம் வாழணும். அவருக்கு மனசுலயும் இல்ல, எல்லாத்திலுமே தங்கத்தின் தங்கம். நம்மளுடைய வெப்பு வந்து 13 வருஷமா அப்படி ஓங்கி நிக்கினா அப்பாவுடைய சிந்தனை, எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஸ்டார் தான். பொண்டாடி கூட மறந்துடுவாரு. ஆனா ஸ்டார் 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 ரோட்டினா போதுங்க அப்பா என்ன போட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மா தலைவனை வந்து நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறோம். அதோடைய எங்கள் அன்புடைய ஐயா அங்க இருந்து பாருங்க, கடவுள் வந்து இங்க வர்ற பாருங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது கடவுள் வந்து ஏறக்க கொண்டு விடுறாரு. மனசான அந்த வாழ்த்துலாம் இறைவனுக்கு போய் சேரும். அன்றும் இன்றும் என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐப்பான் ஐயா அவர்கள், அதோட எங்க சின்னியா உணவுக்கு உணவு எங்க அப்பாவுடைய இதே கேள்வி யாரு தெரியுமா? அவர் தான். சொல்ல மாட்டாரு, எனக்கு தெரியும். நான் வந்து என் பையனை கொண்டு போது அவர் வந்து எங்க சின்னியா கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் நெஞ்சில வந்து யாரு இருக்காரு அவர் தான் இருக்காரு. சொல்ல மாட்டாரு எங்க அப்பா. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நற்பை வந்து கொண்டாடி நம்மளுடைய ஸ்டார் கழகம் பெருமை செய்து கொண்டிருக்கிறது. அன்று மின்று இன்னைக்கு இல்ல,
தமிழகம் முழுவதும் வந்து ஸ்டார் ரோட்டி கிளப்னா அது பிரமாண்டமா இருக்கும். அது காரணமே எங்க ஐயா தான். என்ன இடம்பெற்று அவருடைய அரங்கணைப்போடு சிறப்பாக வாழ ஐயாவை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். அவருக்கு உடல்நலம், நீராகி, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று விளங்கி வாழ வேண்டுகிறேன். நண்பர் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற நாம் உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். சார், ரோட்டரி கிளப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீமை கருவேலை மரம் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழக அரசு வந்து கையெடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே வந்து எங்கள் கழகம் தான் பண்ணிச்சு, ஸ்டார்ட் பண்ணிச்சு. அது முழுக்க முழுக்க ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணி, சொந்த செலவு பண்ணி இந்த மேலச்சோல் கிராமங்களில் வந்து அப்பா தான் வந்து அவற்றி கொடுத்தாங்க. இந்த நிறைய ப்ராஜெக்டுகள் வந்து எங்களது ரோட்டரி கழகம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை எங்கள் கழகம் துவங்கி 11 ஆண்டுகள் ஆச்சு. மிகப்பெரிய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பல குழந்தைகளுக்கு வந்து அதை நல்லா படிக்கிற ஒரு 90 இனிவரும் காலங்களில் கௌரவ ஆலோசகராக நமது ஐயா இருக்க வேண்டும். அவர் நேரில் வர வேண்டும் என்பதல்ல, இருந்த இடத்திலிருந்து ஃபோன் கால் மூலியமாக அவர் பேசினாலே போதுமானது. இன்னும் நமது கிளப் மிக மேன்மையை அடையும் என்று நம்புகிறேன். மிக பெருமையோடு ஏற்றுக்கிறேன். இருந்த இடம் என் பேரு தென்காசி ஜவர். நீங்க சொன்ன அன்னைக்கு வந்துடும். அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். அதாவது ஒரு நல்ல உள்ளத்தை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏன் நல்ல உள்ளம் சொல்றேன்னா, நமக்கு எவ்வளவு ஒரு கொடை உள்ளல். அதாவது அவன் ஊர் பூரா நானும் அவனும் மாமாவும் பாம்பேல இருக்கும்போது கூட நண்பர்கள் அவனை பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இருப்பான், என் கூட காணாமல் போயிடுவான். அவ்வளோ தூரத்துக்கு நாடு பூராமே நட்புறவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய எங்களுடைய தாய்மாமனுக்கு இன்று பிறந்தநாள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருந்து நீங்கள் எல்லோரும் அம்பாசந்தரம் 2 ஏஜி வந்திருக்காங்க, தம்பி 2 பேரும். அவங்க சொன்னது எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களுடைய கிளப்லேருந்து நிறைய பேர் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா அவர்கள் நீடூழி வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இன்று உங்கள் அனைவர் சார்பாக பரிமாறிக்கொள்கிறேன். அதாவது அவன் குடும்பத்தோட, அதாவது ஜெயலலிதாவுக்கு அடுத்தால கேரவன் அவன் தான் வச்சிருந்தான். குடும்பத்தோட என்னை ஒரு நாள் கூட்டி ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு மாமா இப்படி தான் இருக்குன்னு சொன்னான். நான் அதாவது அந்த அளவுக்கு வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணக்கூடியவன், தர்மத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடியவன். தர்மம் சார் வெரி குட் வெரி குட். ஒரு நாள் எனக்கு குடும்பமா, அதனால அவன் வாழ்க்கையை என்ஜாய் கூடியவன், குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடியவன், தொழில் என்ஜாய் பண்ணக்கூடியவன். அவங்க அப்பா முதல்ல பனட் முறுக்குன்னு சொல்லி எங்கள் ஊரில் தான் செட்டியார் பங்களாவில் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் எங்களோட கிராமத்தில் எங்கள் அப்பாவோடலாம் நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க. அவங்க எங்கள் கிராமத்தில் அப்போ இன்னைக்கு முறுக்கு அன்னபூர்ணா முறுக்குன்னு இருக்கும். அந்த காலத்தில் பனட் முறுக்கு மிகவும் ஒரு உயர்ந்த கிராமங்களில் முறுக்குன்னா என்னன்னு கொண்டு ரீச் பண்ணவங்க அவங்களுடைய அந்த பெரிய மாமா அவர்கள். அவர்களுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் மாமா குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுத்து, நிறைய கதைகளை அவருக்கு தெரியும், நிறைய விட்டு கொடுத்து, அதோட விட்டு கொடுத்தவன் கெட்டு போதில்லைன்னு சொல்லி குடும்பத்தில் இருந்து அதில் அவனுக்கு நம்ம கிடைச்சது போதுன்னு சொல்லி அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கான். அது எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை
இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரியும். எத்தனை வயசுன்னு தெரியல, மாமன்னு இளமையோட இருக்கான். அதனால வயசை கேட்கக்கூடாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ரொட்டேரியன் மயில் அண்ணாச்சி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் கிளம்பியுள்ளார்கள். இதே தருணத்தை மீண்டும் இந்த வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் அம்பாசமுத்திரம், அந்த கிளப்பின் தூண்களில் உயர்தர தூண், நல்ல நமது நெல்லையப்பர் கோயில் தூண் மாதிரி எந்த திசையில ஒரு தட்டு தட்டினால் ஒவ்வொரு ஓசை கேட்கும். அவர்கள் மேஜர் டோனர் சொல்லையாண்டி சார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். மற்றும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களது கழகத்தை சேர்ந்த தலைவர் கணேசன் அவர்கள், ஏஜி பூங்குண்டன் அவர்கள், அடுத்த வருட செக்ரட்டரி பிரபு அவர்கள் வருகை புரிந்து நமது ஐப்கான் அவர்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது ஸ்டார் ரோட்டரி கழகத்தின் சார்பில் வரவேற்பனையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ஸ்டார் ரோட்டரி கழகத்தின் சார்பில் அனைத்து உறுப்பினர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள், இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் எங்களது சங்கத்தின் வழிநடத்தி செல்லக்கூடிய உதவி ஆளுநர் பாலமுரளி அவர்களையும் வருக வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பை ரோட்டரி கழகத்தின் சார்பில் தலைவர் கணேசன் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். அன்னபூர்ணா குடும்பத்தினுடைய தலைவர் என்பது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அதில் பேர்ல இருக்கு அன்னபூரணா. அண்ணன்னா சாப்பாடு, பூரணம்னா நிம்மதி. வந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக சாப்பாடு போடக்கூடிய ஒரு மனிதர் உண்டு என்றால் அவர் யாருன்னா ஐயூப் கான், மேஜர் டோனர் ஐயூப் கான். நான் 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். உறவு முறையோடு கூப்பிடுது அவர் தான். மாமா, மச்சான், தம்பி, அண்ணன். இந்த சாருங்கிறது பார்த்தா ஒரு வாயில் வரதை நான் பார்த்ததே கிடையாது. அது அகராதியிலே கிடையாது. அந்த அளவுக்கு அன்பாகவும் எளிமையாகவும் பேதமின்றி, ஜாதி மத பேதமின்றி பழகக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர். எனக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்குன்னா அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கூட நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த அதிகாரத்தோடு கொடுத்தா முதல்ல பரிந்துரை செய்வது மாமாவுக்கு தான். இந்த சிறந்த மாமனிதருக்கு இன்று பிறந்த நாள். வயசை கேட்கக்கூடாதுட்டாங்க. இருந்தாலும் உடலாளர் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி தான், மனதால் 18 வயசு. தப்பு என்றும் 16 வயசு. ஆகவே இந்த 16வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆயிப்பான் மாமா 16 வளங்களும் பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று அம்பை ரோட்டரி கிளப் சார்பாக வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.